வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வீடியோ. அதாச்சும் ஒரு 50 வாட்ஸ் பேனல்ல வந்து ஒரு ஏர் கூலர் வந்து ஒரு எண்ணெய் டின்னை வச்சு, அதாச்சும் ஒரு எண்ணெய் இரும்பு டின்னை வச்சு நம்ம ஒரு ஏர் கூலர் ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், எவ்வளவு அழகா காற்று, அதாச்சும் ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு, உங்களுக்கு ரெக்க வந்து மிக சுத்துற மாதிரி இருக்கு, வேகமாக காற்று வருது. இதை எப்படி டிசைன் பண்ணோம், எப்படி நம்ம செட் பண்ணோம், இதுக்கு என்னெல்லாம் உள்ள லைன் கொடுத்துருக்கோம். 50 வாட்ஸ் பேனல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு பெட்ரூமுக்கு வந்து தாராளமாக உங்களுக்கு ஏசி மாதிரி உங்களுக்கு காற்று வரும், அதாச்சும் கூலிங் காற்றோட வரும். நம்ம வந்து பேக்ல வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து சர்க்கிள் ஆகி அதுல இருந்து வர மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க இதை எப்படி ரெடி பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீ எனர்ஜி கரண்ட் வந்து 50 வாட் சோலார் பவர் ஒரு பேனல் இருந்தால் போகிறோம். அவ்வளோ ஒரு காற்று வந்து ஒரு ரூமுக்கு ஒரு சின்ன பெட்ரூமுக்கு தேவையான காற்று அவ்வளோ ஒரு அருமையாக வருது. பாருங்க இந்த வைக்கல் வச்சு நம்ம செட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஃபிளிட்டாக இருக்குது பாருங்க. தண்ணி வந்து அந்த மேலே இருந்து சொட்டு சொட்டாக அடிக்க பார்த்தீங்களா. இதை எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பச்சை வலை, இது வந்து ஒரு இரும்பு ஒரு சின்ன வலை. இந்த வலை ஒன்று நமக்கு தேவையான அளவு வேணும். அது போக இதுதான் மெயின், இதுதான் அந்த நம்ம செட்டப்புக்கு வந்து ஒரு பாடியா வந்து இதுதான் இருக்க போகுது. ஒரு எண்ணெய் டின்னு, இது வந்து ஒரு எண்ணெய் அடைக்கக்கூடிய ஒரு தகடு டப்பான்னு சொல்லலாம். அந்த ஒரு தகடு டின்னு, அது போக ஒரு மரக்கட்டை பீஸ், நமக்கு தேவையான அளவு மரக்கட்டை பீஸ். இந்த மரக்கட்டை பீஸை வச்சு தான் நம்ம வந்து உள்ள வந்து மோட்டாரை வந்து நம்ம வைக்க போறோம். அதுதான் அதுக்கு பேஸ்மெண்ட். இந்த மோட்டார் வந்து இதில் தான் நம்ம செட் பண்ண போறோம். அது போக அதுக்கு தேவையான அளவு ஸ்க்ரூ பார்த்து எடுத்துக்கிடணும். பார்த்தீங்கன்னா கிளாம்பு, அந்த மோட்டரை நிப்பாட்டதுக்கு கிளாம்பு. இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 775 டிசி 12 வோல்ட் மோட்டாரு. அது போக ஒரு டிசி ரெகுலேட்டர் ஒன்று, ஒரு லீஃப், உங்களுக்கு தேவையான அளவு அந்த டின்னுக்கு அந்த சைஸுக்கு தக்கன அந்த லீஃப் சைஸ் இருக்கணும். அது போக ஒரு டிசி வாட்டர் பம்பு, இது வந்து ஒரு சப்மெரியல் பம்பு. உங்களுக்கு டிசியில் வந்து 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய பம்பு. இதை தான் நம்ம வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் ஏர் கூலருக்கு. அது போக ஒரு ஐசி, இந்த ஐசி எதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம், நம்ம 50 வாட்ஸ் சோலார் பவர் பேனல் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதில் 18 வோல்ட் 20 வோல்ட் வரும். அது 5 வோல்ட் ரெகுலேட் பண்ணி 5 வோல்ட்டாக டிசி ஆக்கி நம்ம அந்த மோட்டருக்கு வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஐசி எடுத்துருக்கிறோம். பாருங்க இவ்வளவுதான் செட்டப்பு. பாருங்க இதுதான் அந்த செட்டப்பு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோட்டார்ல இருந்தே ஃபிட் பண்ணுவோம். மோட்டாருக்கு அந்த பலகையை நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்க கொஞ்சம் ஸ்பீடா தான் வீடியோ போகும், உங்களுக்கு ஸ்லோவா பண்ணா லேட் ஆகும் அப்படின்ட்டு நான் ஸ்பீடா கொஞ்சம் வச்சிருக்கிறேன். பாருங்க அந்த மோட்டார்ல வந்து சென்டரை கனெக்ட் பண்ணி அந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ணுங்க. அந்த மரக்கட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மரக்கட்டை பீஸுக்கு சென்டரை கனெக்ட் பண்ணி அளவு வச்சுக்கோங்க. சென்டரை கனெக்ட் பண்ணி மோட்டாரை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி பாருங்க. இப்போ நம்ம கரெக்டா டேப் வச்சு அளவு வச்சு பார்க்குறோம். கரெக்டாக அந்த கிளாம்பை வச்சு சென்டரில் மோட்டரை வச்சு கிளாம்பை வச்சு இப்போ நம்ம டைட் பண்ண போகிறோம். பாருங்க ஒரு ஸ்க்ரூ போடுறோம். நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. பாருங்க லைட்டாக ஒரு சுத்தியில் வச்சு லைட்டாக அடிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த ஹோல்ஸ் வந்து அந்த மரக்கட்டையில் இறங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹோல்ஸ் உருவாக்குறோம் நம்ம ஒரு சுத்தியில் வச்சு அடிச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த நட்டை வந்து ஸ்க்ரூ வந்து நல்லா டைட்டாக கிளாம்போ மோட்டரும் சேர்த்து நம்ம டைட் பண்ணுறோம். இப்போ மோட்டர் வந்து ஃபிட்டிங் ஆகிட்டு, இப்போ கிளாம்பு ஃபர்ஸ்ட் கிளாம்பு போட்டோம். அதே மாதிரி பேக்கில் ஒரு கிளாம்பு போடணும். இந்த கிளாம்பு எடுத்து பேக்கில் போடுறோம். அதே மாதிரி அளவு வச்சுக்கோங்க. 2 சைடும் ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக டைட் பண்ணிடுங்க. வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக தான் போகும். நீங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்களே இதை ஃபிட் பண்ணலாம். ஒரு ரூமுக்கு தேவையான, ஒரு பெட்ரூமுக்கு தேவையான, ஒரு ஆளுக்கு தேவையான ஏர் கூலர் ஏசி மாதிரி காற்று வரும். இந்த ஃபிட்டிங்கை நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜியில் 50 வாட்ஸ் கண்ணாடி போகிறோம். பாருங்கள் நம்ம மோட்டரை செட் பண்ணியாச்சு. பாருங்க 2 கிளாம் போட்டாச்சு. இப்போ மோட்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ அடுத்தபடியாக மோட்டரை வந்து உள்ளே வச்சு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அந்த டப்பாக்குள்ள, அந்த தகடு டப்பாக்குள்ள உள்ளே வச்சு இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெக்கையை மாட்டி பார்க்கும். லீஃப் வந்து கரெக்டாக அந்த டப்பாக்கு தகுந்த சைஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்பவும் பெருசு இருக்க கூட, ரொம்பவும் சிறுசு இருக்க கூட கரெக்டான லெவலில் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்க இப்படி தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மரக்கட்டையை அந்த டப்பாக்குள்ள நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி அவுட்ரு ஸ்க்ரூ பண்ணி நிப்பாட்ட போகிறோம். அதுக்கு தான் நம்ம அளவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க இப்போ கரெக்டாக இருக்கு. லீஃப் வந்து எதுலையுமே தட்டலை. இப்போ அந்த மரக்கட்டை வச்சோம் பார்த்தீங்களா சென்டரா, அந்த சென்டருக்கு சைடில் அவுட்டரில் நம்ம அதை கணக்கு வச்சு ஒரு ஹோல்ஸ் போடுறோம். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம அந்த மரக்கட்டையில ஸ்க்ரூ ஏற்ற போகிறோம். வெளியே இருந்து அந்த டின்னுக்கும் மரக்கட்டைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்க மாதிரி ஸ்க்ரூ ஏற்ற போகிறோம். அதுக்கு தான் அளவு வச்சு ஒரு ஹோல் பண்ணுறேன். அதுக்கு ஸ்க்ரூக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. அளவு வச்சு கரெக்டாக பண்ணுங்க. இப்போ நம்ம ஹோல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த மரக்கட்டையை அதில் ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம போட்ட ஹோல்ஸில் நட்டை ஏதாச்சும் ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் வைக்க போகிறோம். அப்போ ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு பாருங்க அதுக்கு தகுந்த அளவு ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ எடுத்துட்டு அந்த மரக்கட்டையோட வச்சு நம்ம வந்து அப்படி ஸ்க்ரூ பண்ணிட போகிறோம். பாருங்க நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின் பெட்டே. அதுதான் அந்த பெட்டு வந்து அசையாமல் இருக்கணும். அசையாமல் இருந்தால் தான் வேகமாக சுற்றும் போது
உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகாது. அது போக லீஃப் வந்து சைடில் எங்கேயும் ஆடாமல் படாமல் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை மட்டும் நல்லா ஸ்க்ரூ வச்சு நாலா பக்கமும் உங்களுக்கு வந்து நீங்கள் நாலா பக்கமும் இந்த அவுட்ரு 2 அந்த அவுட்ரு 2 2க்கு பதில் நீங்கள் 3 ஸ்க்ரூனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்க்ரூ போடுறேன். 2 ஸ்க்ரூலேயே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கி பாருங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அதுதான் மெயின் செட்டப்பே. நம்ம பண்ண போற இந்த ஏர் கூலர் செட்டப்ல மெயின் செட்டப்பே அதுதான். நல்லா டைட்டா அதை வச்சுக்கோங்க. நல்லா டைட்டா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு சைடு பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம பண்ண போறோம். இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி ஸ்க்ரூ வச்சு நீங்க டைட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அளவு மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. அளவு வந்து ரொம்ப மேல கீழே ஏறி இருந்துச்சுன்னா லீஃப் வந்து சைடுல பிடிக்கும். அதனால கரெக்டா சென்டரான அளவு வச்சுக்கோங்க. சென்டரான அளவு வச்சு 2 சைடும் நீங்க லாக் பண்ணிருங்க. இப்போ நமக்கு ஒரு சைடு பெட் வந்து உட்காந்துட்டு, இப்போ மறு சைடு அதே மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூவை நம்ம வந்து அதுல மாட்டுறோம். பாருங்க, அதே மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட்டா லாக் பண்ணிக்கோங்க. பாருங்க, அந்த செவுத்தோட நான் சேர்த்து வச்சு எவனா கை வச்சு பிடிச்சா நகலுது அப்படின்னால நகர விடாம நல்லா டைட்டா செவுத்துல வச்சு லாக் பண்றேன். நான் செவுத்தை ஒட்டி வச்சு அமுக்கி பிடிச்சி லாக் பண்றேன். ஸ்க்ரூ ஒரு ஸ்க்ரூ மாட்டியாச்சு. இப்போ அடுத்த ஸ்க்ரூ நம்ம மாட்டுறோம். பாருங்க, இதையுமே நல்லா டைட்டா மாட்டிட்டீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மோட்ரு செட்டப் வந்து உங்களுக்கு அந்த பாடிக்குள்ள உட்காந்துக்கிட்டு, அதாச்சும் நம்ம அந்த டப்பா இருக்கு பார்த்தீங்களா, தகடு டப்பா, ஆயில் டப்பா, அந்த டப்பாக்குள்ள நம்ம மோட்ரு செட்டப்பை உள்ள மாட்டியாச்சு. இப்போ லீப்பை சுத்தி பார்க்கும்போது கரெக்டா எந்த சைடும் நாலா பக்கமும் இடிக்கல, ஃப்ரீயா சுத்துது. பாருங்க, இப்போ அதுக்கு கைப்பிடி மாதிரி நமக்கு தோதுவா ஒரு கைப்பிடியும் இருக்கு. இப்போ லீஃப் முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா டிசி, அந்த வாட்டர் சர்க்கிளை வந்து உருவாக்கக்கூடிய அந்த டிசி மோட்டார் தான் நம்ம அடுத்து ஃபிட் பண்ண போறோம். இதை வந்து நம்ம மேலே வச்சு ஃபிட் பண்ண போறோம். அந்த சைஸுக்கு அளவுக்கு அளந்துக்கோங்க. பாருங்க, இப்போ அதுல ஒரு ஹோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸ் வழியா தான் நமக்கு வந்து தண்ணி வந்து வெளியே வந்து ஏர் கூலர் மாதிரி வெளியே வரும். அதுக்கு ஒரு 4-5 ஹோல்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணி அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்க ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு 4-5 ஹோல்ஸ் போடுறேன். இந்த ஹோல்ஸ் வந்து நீங்க கரெக்டா அந்த பாடியில டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா மோட்டருக்கும் தண்ணி போயிடக்கூடாது, வெளியவும் தண்ணி வரக்கூடாது. அந்த மாதிரி உள்ள அளவுல உள்ளோடி வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 5 ஹோல் போட்டாச்சு. கொஞ்சம் ஆழப்படுத்திக்கோங்க. ஏன்னா மறுபடியும் அது அந்த ஹோல் வந்து லாக் ஆயிரும். அதனால கொஞ்சம் ஆழப்படுத்திக்கிட்டேன். இப்போ உள்ள வச்சு நம்ம லாக் பண்ண போறோம் அந்த பைப்பை. அதை எப்படி ஃபிட் பண்றோம்னு பாருங்க. கரெக்டா உள்ளோடி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 சைடும் ஒரு ஹோல்ஸ் போட போறோம். அந்த சைடும் இந்த சைடும் ஹோல்ஸ் போட்டு இதுல வந்து கெட்டு கம்பி வச்சு நம்ம கெட்ட போறோம். அந்த பைப்பை அந்த கெட்டு கம்பி வச்சு 2 சைடும் கெட்டி விட போறோம். பாருங்க, இந்த சைடு ஒரு கம்பி போட்டாச்சா, இதையும் நல்லா டைட்டா லாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் லாக் பண்ணி விட போறோம். நல்லா டைட்டா லாக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த சைடும் அதே மாதிரி லாக் பண்ண போறோம். இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் நம்ம இப்போ இந்த பைப்பு கொடுத்துருக்கோம்ல, அந்த பைப்பினுடைய எண்டை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டே மடக்கி காமிச்சிருப்பேன். மடக்கி நீங்கள் வந்து லாக் பண்ணிடணும். ஏன்னா தண்ணி அந்த எண்டு வழியாக வெளியே வந்துடும். ஃபுல்லாக அப்படி வந்துச்சுன்னா தண்ணி இந்த ஓட்டையில வந்து வராது. அதனால அந்த எண்டை மடக்கி ஒரு கயிறை வச்சோ ஒரு கெட்டுக்கம்பி வச்சோ சுற்றி விட்டுருங்க. அப்படின்னா தான் தண்ணி இந்த நம்ம போட்டு 5 ஹோல்ஸ் வழியாகவும் வெளியே வரும். இப்போ பாருங்க, ஃபிட்டிங் முடிஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. மோட்டர் இந்த கலக்கு உள்ள அமைப்பு செட்டப் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு, இப்போ நம்ம மோட்டரையும் அதாச்சும் ஃபேன் சுத்தக்கூடிய மோட்டரையும் ஃபிட் பண்ணியாச்சு. டிசி வாட்டர் பம்பையும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடி அந்த வலையை தான் நம்ம ஃபிட் பண்ண போறோம். அந்த வலையில நம்ம வைக்கோலை வச்சு, வைக்கோல் நமக்கு தேவையான அளவை வச்சு இந்த வலைக்குள்ள நம்ம ஃபிட் பண்ண போறோம். பாருங்க, இப்போ நம்ம அளவு பார்த்துக்கிறோம். இந்த வழியா தான் நம்ம காத்து வந்து கூலிங் காத்தை நமக்கு வந்து அந்த வைக்கல்ல வந்து தண்ணி பட்டு அந்த கூலிங் காத்தை எடுத்து நமக்கு வந்து அவுட்டா தரப்போகுது. அதனால நம்ம வைக்கல் வந்து இதுல இருந்து ஃபிட் பண்றோம். பாருங்க, கரெக்டான ஃபிட்டிங்கா வைங்க. வைக்கல தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அந்த வலைக்குள்ள வந்து மடிச்சு வச்சு உள்ள வைங்க. நான் அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா தேவையான அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள இதெல்லாம் தூரம் எடுத்துருங்க. இப்போ உலக்குள்ள நம்ம வைக்கல வச்சு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இந்த வைக்கோலுக்கு பதிலாக நீங்கள் வந்து சேனல் சாக்கையும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கூலிங்கை வந்து நமக்கு வந்து தண்ணி பட்டு தரணும். அதுக்காண்டி நம்ம இந்த செட்டப் ரெடி பண்ணதான். நீங்கள் நான் சொன்ன மாதிரி சேனல் சாக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா சணல் வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த தேங்காய் நார் வச்சுக்கலாம். இதனால நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வைக்கோல வச்சு செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்க, அதே மாதிரி நாலா பக்கமும் ஹோல்ஸ் போட்டு இந்த வலையை வந்து அதே மாதிரி கெட்டு கம்பி போட்டு நம்ம நிப்பாட்ட போறோம். கெட்டு கம்பி தேவையான அளவு வெட்டிக்கோங்க. நாலா பக்கமும் ஹோல்ஸ் போட்டு இந்த வலையை உள்ளோடி வச்சு நம்ம கெட்டி விட போறோம். இப்போ டைட்டா கட்டி விட்டுக்கோங்க. பாருங்க,
இப்போ நம்ம அதை ஒரு சைடை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சி கட்டிட்டோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னும் ஒரு 3 பக்கமும் நம்ம கட்டி விட்டோம்னா அந்த வைக்கோல் செட்டப் வந்து நல்லா பிடிப்பா நின்றுக்கிடும். பாருங்க நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா நாலா பக்கமும் போட்டு கட்டுறதுனால நின்றுக்கிட்டு நல்லா இப்போ நமக்கு எல்லாமே செட்டப் வந்து உள்ள ஃபிட் பண்ணக்கூடிய செட்டப் எல்லாமே ஓகேவாயிட்டு நம்ம அடுத்தபடியா நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒயர் மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒயர் அந்த கனெக்ஷன் மாத்திரம் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஐசி நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம். ஐசி எதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பேனல் நம்ம 50 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ண போறோம். அந்த 50 வாட்ஸ் பேனல்ல இருந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து 18-20 வோல்ட் வரும். அப்படி 18-20 வோல்ட் வந்துச்சுன்னா நமக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த வாட்டர் சர்க்கிள் பம்பு வந்து 5 வோல்ட் தான் போயிடும். அதனால இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெகுலேட்டர் ஐசில உங்களுக்கு வந்து பின்னவுட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு இன்புட், அடுத்து வந்து கிரவுண்டு, அடுத்து அவுட்புட் இப்படித்தான் இருக்கும். நீங்க இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்க லைன் கொடுத்துவாங்க. ஐசியில் உள்ள பின்னோட்டை வந்து நீங்க கரெக்டா கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இன்புட், அதுக்கு அடுத்து கிரவுண்டு, அடுத்து அவுட்புட் இதை கனெக்ட் பண்ணி நீங்க லைன் கொடுக்கணும். இன்புட் வந்து சோலார் இன்புட்ல நமக்கு 18 வோல்ட் வரக்கூடிய இன்புட்ல கொடுக்கணும். கிரவுண்ட் வந்து சோலார் கிரவுண்ட்லயும் கொடுக்கணும். நம்ம டிசி மோட்டார் அந்த பம்பு மோட்டர்லயும் கொடுக்கணும். அவுட்புட் வந்து டிசி மோட்டார் பிளஸ்ல கொடுக்கணும். இவ்வளவுதான் வேலை. உங்களுக்கு இந்த செட்டப் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் ஓகே ஆயிரும். நம்ம கனெக்ஷன் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பம்பு கனெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நம்ம மெயின் மோட்ரு 775 பெரிய மோட்டரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து கொஞ்சம் லென்த் ஆக்கிடுறோம். ஏன்னா அது ஒயர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட்டையாக இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து பெருசாக்கிக்கிடுறோம். இப்போ அதில் இன்சுலேஷன் டேப் போட்டு ஷார்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு நல்லா டேப் போட்டு நல்லா சுற்றிக்கோங்க. 2 ஒயரும் ஷார்ட் ஆயிடக்கூடாது. அதனால டேப் போட்டு நம்ம இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றுறோம். பாருங்க கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த குறுகிய இடத்துக்குள்ளதான் நம்ம எல்லா வேலையும் பாக்குறோம். கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சேஃபா பார்க்கணும். காரணம் என்னன்னா உங்களுக்கு நாலா பக்கம் தகடு நம்ம வெட்டி இருக்கிறோம். அது வந்து கையில வந்து பட்டுரும். அதனால கொஞ்சம் சேஃபா வேலை பார்க்கணும். பாருங்க நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். அந்த லைனை வெளியோடி எடுத்து அங்கோடி எடுத்து மோட்டர் ஓடுதான்னு ஒரு 12 வோல்ட்டை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சூப்பரா ஓடுது. நம்ம பண்ணியிருக்க செட்டப்பு எந்த சைடுமே உங்களுக்கு உரசாம டச் ஆகாம கரெக்டா ஓடுதான்னு ஒரு செக்அப் பண்ணதுல கரெக்டா ஓடுது. நம்ம அடுத்தபடியா ரெகுலேட்டர் மாட்ட போறோம். ரெகுலேட்டர் வந்து கரெக்டா அந்த கார்னர்ல மாட்டிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்ல அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு பார்க்க நல்லாவும் இருக்கும். நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ண கரெக்டா இருக்கும். அப்படிங்கிறனால அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல மாட்டுறதுக்கு நம்ம வந்து கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட போறோம். பாருங்க அதுல ஒரு ஹோல்ஸ் போடுறோம். ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸை வந்து நமக்கு ரெகுலேட்டருக்கு தகுந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் அகலப்படுத்திக்கோங்க. அகலப்படுத்தி இப்போ நம்ம உள்ளோடி ரெகுலேட்டரை வச்சு லாக் பண்றோம். உள்ளோடி ரெகுலேட்டர் வர மாதிரி லாக் பண்ணிட்டு அதுல ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் வச்சிருங்க. நல்லா டைட் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டர் நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுக்கிறோம். ரெகுலேட்டர் வந்து ஆடக்கூடாது. காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தான் லீஃப் வந்து வருது. ரொம்ப அப்படி ஆடிச்சு அப்படின்னா உங்களுக்கு லீஃப் மேல பட்டுரும். அப்படிங்கனால நல்லா டைட்டா நம்ம குறுகிய இடத்துல தான் உழவும் பண்றோம். அதனால நல்லா டைட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டரும் ஆடாது, லீஃபும் அதுல படாம இருக்கணும். அப்படிங்கிறனால நம்ம டைட்டா லாக் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு மேல ஒயர் எடுக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த ரெகுலேட்டர் ஒயர் வந்து நம்ம மேலோடி எடுக்கிறோம். உள்ளோடி நம்ம எடுக்க வேண்டாம். காரணம் என்னன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லீஃப் வரும். லீஃப்ல டச் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி எல்லாமே நம்ம மேலோடி எடுக்கிறோம். இப்போ அந்த வழியா ஹோல்ஸ் போட்டு ரெகுலேட்டர் ஒயர் 2 ஒயரையும் நம்ம மேலோடி எடுக்கிறோம். எடுத்தாச்சு. இப்போ பாருங்க இந்த எடுத்ததை நம்ம லைன் கொடுக்க போறோம். எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு நமக்கு வந்து ரெகுலேட்டருக்கும் நம்ம ஃபேன் கொடுத்துருக்க மோட்டருக்கும் 775 அந்த மோட்டருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு டேப் அடிச்சிருக்கிறோம். நல்லா டைட்டா டேப் அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் ஆகிற மாதிரி நல்லா டைட்டா டேப் அடிச்சுடுங்க. இப்போ மோட்டர் கனெக்ஷனுக்குள்ள ஒயரை வந்து கொடுக்க போறோம் ரெகுலேட்டர்ல. இப்போ பாருங்க கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதையுமே நம்ம டேப் அடிச்சு விட்டுறோம். நம்ம ஜாயின் பண்ற எல்லா லைனுமே நல்லா டேப் அடிச்சு விட்டுக்கோங்க. பிளஸ் மைனஸ் வந்து ஒட்டிடக்கூடாது. நல்லா டைட்டா டேப் அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் ரெகுலேட்டர்ல இருந்து வரக்கூடிய அவுட்டை நம்ம டைரக்டா மோட்டர்ல ஒரு ஒயர்ல நம்ம பிளஸ்ல கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து ரெகுலேட்டர் ஐசி, அதாச்சும் நம்ம பம்பு மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, வாட்டர் சர்க்கிள், அந்த மோட்டருக்குள்ள ஐசிக்குள்ள லைனையும் அதே மாதிரி அந்த வழியா வெளியே எடுக்கணும். இப்போ வெளியே வந்து அந்த வழியா எடுத்துட்டோம். எடுத்து இதையுமே அந்த கனெக்ஷன்ல வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். மைனஸ்ல மைனஸை கொடுத்துட்டு பிளஸ்ல வந்து இன்புட், அதாச்சும் சோலார் இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்புட்ல அந்த ஐசியினுடைய இன்புட்டையும் நம்ம ரெகுலேட்டர்னுடைய இன்புட்டையும் ஒன்னா கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பிளஸ் மைனஸ் 2 ஒயர் மட்டும் தான் தனியாக எடுக்கணும். அதை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எல்லாமே ஃபிட்டிங் வந்து ஓகேவாயிட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி நம்ம அதுக்குள்ள வச்சாச்சு. இப்போ 2 ஒயர் லைன் போட்டு நம்ம எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி பிளஸ் மைனஸ்க்கு 2 எல்லாம் கரெக்டா ஃபிட்டிங் வச்சு 2 ஒயர் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தாச்சு. எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்ம அடுத்தபடியா எப்படி ஓடுது அப்படின்னு செக் மாத்திரம் தான் பண்ணணும். அதுக்கு நம்ம மாடிக்கு கொண்டு போயிடும். நம்ம வீட்டினுடைய மாடிக்கு கொண்டு போயிட்டு இப்போ பாருங்க கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க.
50 வாட்ஸ் பேனல் நம்மகிட்ட இருக்கு. நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ் பேனல் எப்பவும் நம்ம எல்லா யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீடியோ போடுவோம். பாருங்க 50 வாட்ஸ் பேனல் நம்ம எடுத்துக்கிறோம். 50 வாட்ஸ் பேனல்ல பிளஸ் மைனஸ் ஒயரை வந்து நம்ம ஃபர்ஸ்டே லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம செஞ்சிருக்க ஏர் கூலர் செட்டப்புக்கும் பிளஸ் மைனஸ் ஒயர் வந்து ரெடியா தனியா வச்சிருக்கிறோம். இப்போ பாருங்க இந்த ட்ரம்ல இருந்து தான் நம்ம தண்ணி வந்து உள்ள ஊத்த போறோம். இதுக்குள்ள இந்த வழியா நம்ம ஊத்த போறோம். பாருங்க இப்போ லைன் நான் எப்படி கொடு இப்போ வந்து நம்ம பிளஸ் மைனஸ் வந்து பேனல்ல இருந்து எடுத்து விட்டுருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா நம்ம ஏர் கூலர் வந்து டைரக்டா ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பிளஸ்ல பிளஸ்ஸை கொடுத்துட்டு லாக் பண்ணுங்க. அதே மாதிரி மைனஸ்ல மைனஸை கொடுத்துட்டு லாக் பண்ணணும். நம்ம இப்போ ஏர் கூலர்ல இருந்து வரக்கூடிய பிளஸ்ஸை பேனலினுடைய பிளஸ்ல நம்ம கனெக்ட் பண்றோம். அதே மாதிரி மைனஸையும் ஏர் கூலர்ல இருந்து வரக்கூடிய மைனஸை நம்ம பேனல்ல இருந்து வரக்கூடிய மைனஸ்ல கனெக்ட் பண்றோம். நல்லா டைட்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எத்தனை வோல்ட் வருது அப்படின்னு ஒரு செக்அப் பண்ணி பார்க்கணும். நம்ம அதை நான் மல்டிமீட்டர் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்க்கும் சப்ளை கிடைக்கா அப்படின்ட்டு. பாருங்க நம்ம ஆன் பண்ணிட்டோம். சூப்பரா ஓடுது. எவ்வளோ வேகமா ஓடுதுன்னு பாருங்க. நம்ம பண்ணியிருக்க அந்த ஏர் கூலரு நல்லா அற்புதமா வேகமா ஓடுது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்ம அடுத்து வாட்டர் மாத்திரம் அதில் ஊற்றி மாத்திரம் செக் பண்ணி பார்க்கணும். அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் போட்டு நமக்கு எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதாச்சும் எப்பவுமே நம்ம பேனல்ல இருந்து வரக்கூடிய வோல்டேஜை நம்ம செக் பண்ணிக்கிடணும். 50 வாட்ஸ் பேனல்ல இப்போ நம்ம மல்டிமீட்டர் பிளஸ் மைனஸ்ல வச்சு காமிக்க போறோம். உங்களுக்கு பாருங்க கரெக்டாக மணி ஒரு 10 மணி 11 மணி இருக்கும் மார்னிங். வெயில் ஓரளவு நல்லா சன்லைட் விழுந்துகிட்டு இருக்கு. பாருங்க உங்களுக்கு மறைக்குது. ஒரு 18 வோல்ட் 19 வோல்ட் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொன்று வந்து நம்ம போட மறந்துட்டோம். அதை நம்ம இப்போ வந்து இந்த வலையை வந்து ஃப்ரண்ட்ல செட் பண்றோம். இந்த வலை எதுக்கு அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காண்டி நம்ம வந்து செட் பண்ணணும். அந்த லீஃப் நம்ம கொடுத்துருக்க அந்த உள்ள ஓடக்கூடிய அந்த ரெக்கை வந்து கலண்டு நமக்கு மேலே தெரிச்சிடக்கூடாது. இல்லைன்னா ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. டேமேஜ் ஆகினாலும் அந்த பிசுறு நம்ம மேலே தெரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சேஃபுக்காண்டி இந்த வலையை வந்து நம்ம அவுட்டரில் போட்டுக்கிட்டோம். இது வந்து அப்படி போட்டால் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், பார்க்க ஒரு மாடலாகவும் நல்லாவும் இருக்கும். அதனால இந்த வலையை வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு நம்ம வாட்டரையும் நம்ம ஆல்ரெடி உள்ள ஊற்றிட்டோம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்க ஆன் பண்ணியாச்சு. எவ்வளோ ஒரு வேகமாக ஓடுதுன்னு பாருங்க. நம்ம பண்ணியிருக்க ஒரு 50 வாட்ஸ் ஃப்ரீ எனர்ஜியில் இந்த ஒரு ஏர் கூலரு ஒரு பெட்ரூமுக்கு தகுந்த ஒரு 10க்கு 10 பெட்ரூமுக்கு தகுந்த ஒரு ஆளுக்கு தகுந்த ஒரு கூலிங் சிஸ்டத்தை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காத்தையும் அந்த கூலிங்கையும் நமக்கு தருது. பாருங்க ஃப்ரீ எனர்ஜி தான். உங்களுக்கு கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃப்ரீ எனர்ஜிலே நமக்கு வந்து ரெடியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் நீங்களும் பயன்பெறுங்க. நம்ம ஒரு 50 வாட்ஸ் பேனல் வச்சு இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கிறோம். பிறத்தால நான் பின்னால் ஸ்பின் சைடு காமிக்கிறேன் பாருங்க. தண்ணி வந்து சர்க்கிள் ஆகும் பாருங்க. நம்ம வாட்டர் பம்பில் ரெடி பண்ணியிருக்க தண்ணி சர்க்கிள் ஆகுது பாருங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த தண்ணி வந்து சர்க்கிள் ஆகுது பாருங்க. மேலே இருந்து சொட்டு சொட்டு அடிக்கும் பாருங்க. நம்ம பண்ணியிருக்க செட்டப் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். நன்றி மக்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். 50 வாட்ஸ் 100 வாட்ஸ் அதாவது நமக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள சோலார் செட்டப் ஃபுல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா இதே மாதிரி பயனுள்ள ஆட்களுக்கு வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்க இந்த செட்டப் ஒரு ஆளுக்கு காட்டில் இருக்க ஆளுக்கோ இல்லைன்னா கரண்ட் இல்லாத ஆளுக்கோ பயன்படும். அவங்களுக்கு இதை பயனுள்ள ஆக்கிக்கிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.